அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு வளைகாப்பு செய்கிறாங்க. வளையல்கள் அதிகமாக போடுறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி குழந்தைகள் நல்லபடியாக பிறக்கும். ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகமாகும். அதேபோல் பல்லில் மஞ்சள் கறையாக இருக்குன்றாங்க. நம்ம பேஸ்ட் வளர்க்கும்போது பேஸ்ட்டுடன் சேர்த்து துளசியில சாறை கலந்து வளைக்கும் வந்தால் மஞ்சள் நிறம் போய் வெண்மையாக பல்கள் காட்சியளிக்கும். அதேபோல் கை கால் வலி இருக்குன்றாங்க. அவங்களாம் மருதாணி தழை அரைச்சிக்கங்க. எலுமிச்சை சாரோட கலந்து அரைச்சி கை கால் வலி உள்ள இடத்துல தடவிங்கன்னா கை கால் வலி சரியாகிடும். அதேபோல் உடைத்த கோதுமை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா சக்கரை வியாதி குணமாகிறது. மார்பக புற்றுநோய் வராது. அதேபோல் அருகம்புல் ஜூஸ் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குணமாகும். எலும்பு தேய்மானம் ஏற்படாது. அதேபோல் குடிப்பவர்கள் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு டிப்ஸு. இவங்க குடியை மறக்கவும் புகைப்பிடிப்பது மறப்பதற்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உலர் திராட்சை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடியை மறப்பார்கள், புகைப்பிடிப்பது நிறுத்தப்படும். அதேபோல் கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட்ணும். அதேபோல் நம்ம எள்ளுருண்டை அடிக்கடி சாப்பிட்ணும். அதேபோல் மிளகாய் செடியை துவையல் மாரி அரைச்சி சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்ணுன்னாலும் குடியை சீக்கிரம் மறந்து விடுவார்கள். அதேபோல் சளி இருமல் உள்ளவர்கள் தூதுவளை துவையல் மாரி செய்து சாப்பிடுவாங்க. சளி இருமல் குணமாகும், ஆஸ்துமா குணமாகும். அதேபோல் முதுகு வலி, கை கால் வலி இருக்கவங்க முடக்கத்தானை வடை செய்து சாப்பிட்லாம். அதேபோல் இதய நோயாளிகள் இருவாச்சி தழன்னு ஒன்று இருக்குது. அதை ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா இதயம் பலப்படும். அதேபோல் கை கால் வலி பசியின்மை இருக்குன்னா பிரண்டையை அரைச்சி துவையல் மாரி செய்து சாப்பாட்டில் சாப்பிட்டுங்கன்னா கை கால் வலி குணமாகும், பசி எடுக்கும். அதேபோல் குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருக்கும், செரிமான பிரச்சனை ஏற்படாது, வயிறு உபசமாக இருக்கும். அதுங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா நம்ம செரிமான பிரச்சனைக்காக வெற்றிலை கொஞ்சம் எடுத்துக்கணும், துளசி கொஞ்சம் எடுத்து ரெண்டையும் சாறு எடுத்து தேன் கலந்து கொடுத்திங்கன்னா வயிறு உபசம் கிளியர் ஆகிவிடும், செரிமான பிரச்சனையும் சரியாகிவிடும். அதேபோல் சக்கரை வியாதிகளுக்கு பாதை எரிச்சல் இருக்கும். அவங்க வாழைப்பூவை எடுத்து சமைச்சி பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாங்கன்னா பாதை எரிச்சல் குணமாகும், அல்சர் குணமாகும். அதேபோல் கேன்சர் குணமாக கேரட் அடிக்கடி சாப்பிடுங்க. துளசி சாறு 48 நாட்கள் சாப்பிடுவாங்க, கேன்சர் குணமாகும். அதேபோல் திராட்சையினுடைய விதைகள் அடித்து குடிச்சின்னு வந்தாங்கன்னா கேன்சர் செல்ஸ்களை அழித்து கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் ஒரு டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 நித்தியக்கிழங்கு பூ போட்டு கொதிக்க வச்சு காலையில் வெறி வயிற்றில் வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. பாதாம் பருப்பு அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தாலும் கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி கேரட் அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் வில்வம் பழத்தில் வெல்லம் கலந்து சாப்பிட்ன்னு வந்தீங்கன்னாலும் கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.